அதை காட்டு. 1 2 3 4 5 6. ஏய் எங்கடா பேர் என்ன காணோம்? தலைவரே பெரிய ஜெட் ஏர்வேஸ் வந்து இறங்குறாரு, டாடா காமிச்சுன்றாரு. அதை நாயை அடிச்சு இழுத்துனோடா. தலைவரே நீங்க எல்லாம் தொழிலுக்கு போங்க, நான் இங்க இருந்தே வண்டிய பாத்துக்கிறேன். ஏடா வண்டி நான் வயசுக்கு வந்த பொண்ணா நீங்க இருந்து பாத்துக்கிறதுக்கு? பிச்சை எடுக்காம இருக்கு என்ன சாகு சொல்றான் பாரு. இறங்கி ஒரு கீழே வாடா வாடா. ஐயோ ஐயோ அபுசகுனமா கால் தடுக்குது, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். ஆமா பேரனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அபுசகுனத்தை பத்தி பேசலாம். எடுக்க போறது பிச்சை, அது என்ன சாகு சொல்றான் பாருப்பா. இப்படி எல்லாம் கேவலமா பேசுறேன், நான் பிச்சை எடுக்க மாட்டேன். அப்ப ராம்கி ராம்ராஜ் காம்பினேஷன்ல படம் எடுக்கிறியா? அதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஓகே மை டியர் ராயல் பெக்கர்ஸ், இப்ப எல்லாரும் அவங்க தெருவு போய் பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் கலெக்ஷன் காசு எடுத்துட்டு இதே இடத்துல வந்து ஒண்ணு கூடணும். மாவனை எவனாவது கலெக்ஷன் காசு எடுத்துன்னு ஒயின் ஷாப் உள்ள பூந்தீங்க, உள்ள பூந்து அடிப்பேன். நாங்களும் உள்ள அடிச்சுன்னு இருப்போம், நீ வா ஒன்னா சேர்ந்து அடிப்போம். சர்வீஸ் பிச்சைக்காரன் வாயாடுறான். என்னப்பா எங்க பிரச்சனை? எல்லாம் இங்க கூட்டம் போட்டிருக்கீங்க. ஏன் உங்க வீடு காலியா இருந்தா சொல்லு, அதுக்குள்ள வந்து கூட்டம் போடுறோம். பிச்சைக்காரன் உனக்கு இவ்வளவு திமுறா? அதுக்கு தாண்டா ஆண்டவன் ஆட்டுக்கு வால் அலைஞ்சு வச்சிருக்கான். நில்றா, வேணா 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியதானே. நாங்க என்னமோ ஆண்ட வீட்டை போய் ஆட்டுக்கு தம்ம துண்டு வால் விடான மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. வேலை வெட்டி போத எருமாடு ஏத்தாழ்த்த பாரு. போடா போடா போ. மை டியர் லாயர் பெக்கர்ஸ், உங்க எல்லாரும் இப்ப நான் செல்போன் கொடுக்க போறேன். இந்த அப்படிங்க இந்த செல்போனை வச்சுட்டு உங்க லவர் கிட்ட பேசுறதோ இல்ல சொந்தக்காரர்கிட்ட பேசுறதோ வச்சுட்டீன்னு வச்சுக்கோ, பிச்சிருவோம் பிச்சு. பிக்சர்ல எதனா டவுட்னா எனக்கு போன் பண்ணி நீங்க கேட்கலாம். அது எந்த டைம் வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். பிச்சை எடுக்கிற நமக்கு எதுக்குப்பா செல்போன்? ஏய் வீட்டுல பெட்ரூம் ஆளுங்க சுத்துற பொண்ணுங்களே செல்போன் வச்சிருக்காளுங்க, நம்ம தெருவா சுத்துறோம், நம்ம செல்போன் வச்சிருக்கா தப்பு. அதுக்குள்ள யாரா போன் பண்ணது? ஹலோ யாருங்க பேசுறது? நான் தான் பேரழக பேசுறேன். புதுசா வாங்கின செல்லு வேலை செய்தான்னு பாக்குறேன். இங்க செல்போன் எல்லாம் வேலை செய்யுது, நீ மட்டும் வேலை செய்யாம அப்படியே ஜால் ஜாப் காமிச்சிரு. தலைவரே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. காலகாலத்துல எங்களுக்கு எல்லாம் ஏரியா பிரிச்சு கொடு. 11 மணி ஆனா இந்த ஆயாவும் ஆன்டிங்களும் சீரியல் பார்க்க உட்கார்ந்துறாளுங்க. காட்டு கத்துனாலும் காதுலயே வாங்க மாட்டாளுங்க. காதுலயே வாங்க மாட்டா. நீ கலெக்ஷன் எடுத்துன்னு வராம வந்தோன்னு வச்சுக்கோ, உன் காது மேலே விழும். என்னாலும் சரி சாயங்காலம் நீ கலெக்ஷனை காட்டணும். அப்ப நான் வழக்கம் போல மெரினா பீச்சுக்கு போயிடுறேன். நோ மிஸ்டர் பேரழகன், இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி தேட்டர் சப்வேல தான் ஷெட்யூல், அங்க போய் பிச்சை எடுங்க. இன்னும் அப்பப்போ தொகுதியை மாத்திக்கினே இருக்கிறீங்க. டேய் லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்ச சுயேட்சை எம்எல்ஏ தொகுதியெல்லாம் பத்தி பேசுறான். எடுக்க போறது பிச்சை, அது எங்க உட்கார்ந்து எடுத்தானடா? தலைவரே அவனை எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணிக்கோ, காரணத்தை சொல்ல. நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், அப்புறம் உனக்கு தான் லாஸ். ஆமா இது பெரிய பிர்லா குரூப், இதுல இவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ், பணம் போட்டுருக்காங்க நாங்க லாஸ் ஆகிறதுக்கு. டேய் 8 நாள்லாம் நீங்க பிச்சை போறதுக்கு நான் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லணுமா? தலைவரே பேசி மறுப்பாத. அவன் என்ன தப்பு பண்ணா அத்தை சொல்லு. இந்த நாய் என்ன தப்பு பண்ணா? மெரினா பீச்சுக்கு போயிட்டு அங்க உட்காந்துருக்க லவர்ஸ்க்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துருக்கான். தொந்தரவு கொடுத்தா தானே துட்டு கிடைக்கும். அவன் என்ன தப்பு பண்ணான்? கரெக்டா டியூட்டி தானே பண்ணிக்கிறான். என்னடா கேட்டா டியூட்டி பண்ணா? நாங்க லவர்ஸ் கிட்ட காசு போட்டா காசு வேணா எனக்கு சுண்டல் வாங்கி கொடுங்க சொல்லி அவங்க கிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிருக்கான். சரி தலைவரே வாய மூடுறா. இதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் டவுட்னு கேட்டுட்டு கடைசியா சாயங்காலம் ஆன உடனே வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுல ஆக்கி வச்ச சோறு வாங்கி சாப்பிடுறது. போகடா எல்லாரும் பிச்சை எடுத்துக்க போகடா. போ போ சாங்கோட போங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். குரல கூட நான் கஸ்மாலா தாயே. தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தாள். அது எதற்காக? வீட்ல இருந்து நிம்மதியா ஒரு சீரியல் பார்க்க முடியுதா? அடச்சி நீதான் பண்ணியா? பின்ன
உன் வீட்டுல பாடுறதுக்கு ராஜபாட்டு ரங்கதூரியே வருவாரு நினைச்சியா? பாவி எவ்வளவு இன்ட்ரெஸ்டா சீரியல் பாத்திருந்தேன், நடுவுல புந்து கெடுத்துட்டியே. அந்த லீலா அவ புருஷனுக்கு காப்பி கொண்டுட்டு போனா, அத அவன் குடிச்சானோ இல்ல அவன் முகத்துல ஊத்துனானோ தெரியல. ஏன் அவன் மூஞ்சில ஊத்திட்டா நீ காப்பி கலந்து கொடுக்க போறியா? முதல்ல உன் புருஷனுக்கு காப்பி குடுமா. அவன் மொனக்கடையில கடன் சொல்லி காப்பி குச்சினுக்குறான். பிச்சைக்காரணி, உனக்கு இவ்வளவு திமிரா? ஏமா 4 சவுத்துக்குள்ள உட்கார்ந்து சோறு துன்ற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் போது 4 தெரு சுத்தி சோறு துன்றுமே எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். பிச்சை போட முடியுமா? முடியாதா? ஏய் என்னடா மிரட்டுற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பிச்சை எதுவும் போட முடியாது. போ. மீதி நாள் வந்தா மட்டும் அப்படியே கடா வெட்டி கறி சோறு போட்டுற போறேன். பிச்சை எடுக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து நான் வர முடியும். உங்ககிட்ட இருந்தது எதுனா போடுமா. என் அறிவு கெட்டவனே, வெள்ளிக்கிழமை அதுவும் பிச்சை போட்டா வீட்டுல எதுவுமே தங்காது. நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு பிச்சை போடு, நான் வேணா ஒரு நாள் தங்கிட்டு போறேன். செருப்பாலடி பொம்பளை கிட்ட என்ன பேசி பேசுறான் பாரு. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது கிடையாது. பிச்சைக்காரன் கிட்ட என்ன பேச்சு? இல்லன்னு சொல்லி துரத்தி விட வேண்டியதானே. ஹலோ, யாரு? என்னவா? இல்ல உன் பின்னாடி நிக்கிறானே அவன. பின்னாடிதான் யாருமே இல்லையா? தெரிது இல்ல, உன்னதான்டா கூப்பிட்டேன். வாடா இங்க. ஏய், நான் உன்னை என்ன கேட்டேன்? நட்டு கேட்டனா, சொத்து பத்து கேட்டனா, இல்ல கூட நிக்குதா இந்த ஆண்டி அத கேட்டனா? தம்மா தூண்டு சோறு தான்டா கேட்டேன். அது இல்லன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க 4 தெரு போய் பிச்சை எடுத்துருப்போம்ல. உன்னால எனர்ஜி வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். மை டியர் பிளடி ராயல் பெக்கர்ஸ், இன்று இந்த ராயல் பிச்சைக்காரர் மாநாடு பெரிய அளவில் நடத்தப்படுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் லோக்கல் பிச்சைக்காரெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்காக மின்சாரத்தை துண்டித்தார்கள். அது மட்டுமல்ல, பேசும் மைக்கிலே ஷாக் அடிக்கிற மாதிரி எர்த் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் அதையும் மீறி இன்று இந்த பிச்சைக்காரர் மாநாடு மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் யார் என்றால், தலைவரே ஒரு நிமிஷம், நமது தங்க தலைவர் தானே தலைவர் அவர்களுக்கு ராயல் பிச்சைக்காரர்கள் சங்கம் சார்பாக இந்த கந்தை ஆடை கழுத்தில் போடுகிறேன். எல்லாம் கைத்தட்டுங்க. எவனோ புத்தூர்ல கால் முறிவுக்கு போட்டு வச்சு இந்த கட்டு துணி இது, அதை அப்படியே கைட்டு வந்து என் கழுத்துல மாட்டான். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் யார் என்றால், காலகாலமாக கபாலீஸ்வரர் கோவிலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் எனது ஆறுயிர் நண்பர், உன் பேர் நடா? அமாவாசை அவர்களே மற்றும் அந்த சிக்னல்ல ரெட் சிக்னல் விழுந்த உடனே கபால்னு காரை மடக்கி கதவு சந்தில சில்லற காசு கலெக்ஷன் பண்ற எனது ஆறுயிர் நண்பன் பிதாமகன் அவர்களே, காலையில 8:30 மணிக்கு டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆபீஸுக்கு போற மாதிரியே ரொம்ப கெத்தா கிளம்பி எலக்ட்ரிக் ட்ரெயின் உள்ள ஏறி எலக்ட்ரிக் ட்ரெயினை விட சவுண்டா கத்தி பிச்சை எடுக்கிற எனது அருமை நண்பர் பேரழகன் அவர்களே, என்னுடைய பேச்சை மதிச்சு 4 தெருல இருந்து வந்திருக்க 40 பிச்சைக்காரர்களுக்கும் என்னோட 2 பகிலையும் தூக்கி அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க சாமின்னு என்னோட உரையை முடிச்சு. தலைவரே, நம்ம எல்லாருக்கும் பேர் இருக்குது, ஆனா நம்ம பிச்சை எடுக்க போனா எல்லாரும் பிச்சைக்காரன் தான் கூப்பிடுறான். அதனால இத கண்டிச்சு நம்ம கவர்னர் கிட்ட மனு கொடுப்போம். ஆமாண்டா, போன தடவை கண்டிச்சு கவர்னர் கிட்ட மனு எடுத்துன்னு போய் குடுறானா அந்த பேரழக கவர்னர் கிட்டே 2 ரூபாய் பிச்சை எடுத்து கவர்னர் பிடி புடிச்சிட்டு வந்திருக்கான். தலைவரே, இனிமேல் என்னால இப்படி நடந்தெல்லாம் போய் பிச்சை எடுக்க முடியாது. அப்ப தரையோட உட்காந்து அரைக்கின்னு போய் பிச்சை எடு. இப்படி பொறுப்பு இல்லாத பேசுறா எப்படி? ஏண்டா பருப்பு, அதுக்காக உனக்கு ஒரு ஃபோர்ட் ஐகான் கார் வாங்கி கொடுத்து முன்னாடி அலுமினி தட்டை கட்டி விட்டு 10 ரூபாய் பிச்சை எடுக்க சொல்றியா? ஒரு பேச்சு சொன்னா உடனே கார் வாங்கி கொடுத்துருவா? கார்ல போய் பிச்சை எடுக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல. எனக்கு கார் ஓட்ட தெரியாது, அதுக்காக ஒரு கார் ஓட்டுற ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றதுன்னு. பாத்தியா, கார் ஓட்டுறவன் டிரைவர்ன்ற பேர் கூட தெரியல, கார் ஓட்டுறவன் அப்பாயின்மெண்ட் பண்ணுமா? அந்த நாய் உட்கார சொல்றான். தலைவரே, எனக்கு நைட் ஷிப்ட்ல இருந்து டே ஷிப்ட் மாத்தி கொடுங்க. ஏன்னா நான் கலெக்ஷன் போற ஏரியால நாய்ங்க தொல்லை தாங்க முடியல, எல்லாம் கரம் பிடிச்சு துரத்துதுங்க. எப்படா துரத்தாம இருக்கும்? நாய் நீ கஷ்டப்பட்டு 4 குப்பை தொட்டில இருந்து பொறிக்க தந்து சாப்பிடலான்னு ஓரமா வச்சிருந்தா அதை புடிங்கி நீ சாப்பிடுற, அதான் கரம் வச்சு உன்னை துரத்துதுங்க. தலைவரே, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே என்னால ஓடி ஆடிலாம் வேலை செய்ய முடியாது. எனக்கு பதிலா என் பையனை வேலைக்கு வச்சுட்டு வீராஸ் வாங்கலான்னு இருக்கிறேன். ஆமா, இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரயில்வேல 60,000 சம்பளத்துல வேலை செய்யறாரு. அந்த வேலையை உங்க பையனுக்கு கொடுத்துட்டு இவர் விஆர்எஸ் வாங்கிக்கலான்னு இருக்காரு. எடுக்கிற பிச்சைக்கு என்ன நான் லோலாயம் பேசலாம் பாரு. அப்போ நாங்க வாழ்நாள் ஃபுல்லா பிச்சை எடுத்துன்னு இருக்கணுமா? எப்ப நான் டாக்டர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுது? நீ சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. நாங்க சேர்ந்து 10-15 வருஷம் ஆகுது. இன்னும் டாக்டர் ஆகல, இன்ஜினியர் ஆகல. நீ ஆகலான்னு பாக்குறியா? டேய் பரதேசி நாயே, அப்ப நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஆசை எல்லாம் வந்து பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்தியா? அதனால சித்தாள் வேலை நினைச்சோன்னு ஆக்கிறதுக்கு மூடின்னு உட்கார்றான். அவன் உட்காருன்னு உட்காந்துட்ட, நம்ம எல்லாம் ஒட்டு துணியோட ஓட்ட அலுமினிய பாத்திரத்தோட பிச்சை எடுக்கிறோம். அவன் கோட்டு சூட்லாம் போட்டுக்கிறான், எப்படி வந்து கேள்றான்? தலைவர
கோட்டு சூட்லாம் எப்படி வந்தது? ஏர்போர்ட் வாசல்ல பிச்சை எடுக்கும் போது ஒரு வெள்ளக்கார தோற எனக்கு ஃப்ரெண்டு அவர் கொடுத்துட்டு போனாரு. இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? மூடின்னு உட்கார்றா. டேய் அவன் உட்கார சொன்னா உட்காராதடா. உட்கார முடியாதுடான்னு சொல்லு. டேய் உட்கார முடியாதுடா. டேய் என்னடா திருப்பி உட்கார்ந்த? அதான் சொல்றத சொல்லிட்டேன் உட்கார முடியாதுன்னு. டேய் கோட்டு சங்கத்து காசுல திருடி வாங்குனது அத கேளு. டேய் கோட்டு சங்கத்து காசுல திருடி வாங்குனது அத கேளு. ஆமாண்டா, சங்கத்து காசுல திருடி வாங்கின கோட்டு தான். இப்ப அது என்னன்ற? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. என்னடா ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? நீயும் இந்த சங்கத்துல உறுப்பினர், உனக்கும் உரிமை இருக்குது, கேளு. நீ இந்த சங்கத்துல உறுப்பினர், உனக்கும் உரிமை இருக்குது, நீயும் கேளு. ஆமா, நான் இந்த சங்கத்துல உறுப்பினர், உரிமை இருக்கு. அது இப்ப என்னன்ற? அமின்னு உட்கார்றா. என்னப்பா அமிச்சு உட்கார்றான்ற? டேய் நீ அதுவா? டேய் என்னடா பண்ணி உருமுறா மாதிரி ஊன்ற? அவன் பண்றத பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு ஏன்டா பண்ணி காட்டியா? அவனை உன்ன பிச்சைக்கார சங்கத்துல கேட்டதே தப்பு. கம்முனு உட்கார்றா. மை டியர் பிளடி ராயல் பெக்கர், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. 5 நிமிஷம் கேப் இருக்குது. அந்த கேப்ல போய் எவன் பிச்சை எடுக்கணும் எடுத்துட்டு திருப்பி இங்கே ஓடி வந்துருவான். கோழி கீரும் கீரும் சிங்கம் கொட்டி சீரும் சீரும் சொன்னா போதும் செவில பிக்கல பூத்தும் பூத்தும் சூடான சுளுக்கு எடுத்துருவேன். டேய் இங்க வா, இங்க வா. உள்ளாமா உனக்கு எதுக்கு சுள்ளா டான்ஸ்? இப்ப கழுத்து சுழு புடிச்சிச்சு இல்ல? போ, வயசான காலத்துலாம் தேவையா? போ போயிட்டு ஆயாவை தைலண்ட கூட சொல்லு. இப்போது நடன புயலின் நடனத்தை அனைவரும் கண்டு கழித்தீர்கள். அடுத்தபடியாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. பணம் மட்டும் மரத்துல காய்ச்சா அப்பவும் அதை கீழே உட்காந்து பிச்சை தானே எடுப்பாரு. பெரிய அம்பரீஷ் பூரி இந்தி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அக்கா பொண்ணு டியூஷன் எடுத்துன்னு போற சைக்கிள் எடுத்துன்னு வந்து 4 பேர் முன்னாடி காமி சீன் காட்டியா? எடுத்துன்னு போடா சைக்கிள். எவன்டாது கடங்காரம் பயிலா இருப்பான் போடுறது. எவன்டாது அப்படியே அடிச்சனா பல்லெல்லாம் கீழே கொட்டுறோம். நாயே, ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் வேலை கவு தட்டுறது? டக்குனு தரகது இல்ல, மந்தம் பிடிச்சவனே. என்ன தாடியா மெட்ராஸ்ல என்ன வெயிலு! ஊட்டி தான் போய் இனிமே போயிட்டு பிச்சை எடுக்கணும் போகுது. வர வர ரோடெல்லாம் சுடுது. ஏன்டா பாத்து நிக்கிற? ஃபேனை போடுறா. பிச்சைக்கார பயில நீ அப்புறம் உள்ள வரலாம். ஏன் உன் வீட்டுக்கு மன்மோகன் சிங் இல்லனா அப்துல் கலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஏய், ஒண்ணு உன் வீட்டுக்கு கடங்கார வருவான், இல்ல பிச்சைக்காரன் தான்டா வருவான். இப்ப மரியாதை வெளியே போக போறியா இல்லையா? போறேன், ஏதாவது போடு, போயின்னு இருக்கிறேன். போறத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா கையில ஒண்ணும் சில்லறை இல்லையே. எவ்வளவு சில்லறை வேணும்? 500 ரூபாய்க்கு வேணுமா இல்ல 1000 ரூபாய்க்கு வேணுமா? இல்லப்பா 4 லாக்கு. 4 சில்லறை காசு தான்டா. அத சில்லறை மாத்தினா 5 காசு 10 காசு தான் வரும். அந்த செல்லாத காசுல யாருடா போட போற? கோச்சுக்காதப்பா, ஒரு பாட்டு பாடு, காசு போடுறேன். டேய், நீ குடுக்குற 4 லாக்கு பாட்டு, ஃபைட், டான்ஸ், ஃபிட்டா காமெடிலாம் செஞ்சு காட்ட சொல்லுவ போல. சரி, பிச்சை எடுக்க வந்திருக்கே, ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கே. ஏண்டா நானா ஆந்திரால ஃபுல் மீல்ஸ் வாங்க வந்திருக்கேன். பாத்திரம் எடுத்துன்னு வரதுக்கு வீட்டுல என்ன இருக்கா தந்து இப்படி வையே, சாப்பிட்டு போயிடுறேன். வீட்டுல என்ன இருக்க போகுது? பழைய சோறு தான் இருக்குது. நேத்து வரும்போது பழைய சோறு தானே இருக்குதுன்னு. மீந்து போச்சு, அதை பத்திரமா வச்சிருக்கு. டேய், மீந்து போனதாண்டா அது பழைய சோறு. பழைய சோறு மீற வச்சு சாப்பிடுறேன்னா நீ எவ்வளவு பேர் பிச்சைக்காரனா இருப்ப? இந்தா, இன்னைக்கு ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிடு. இங்க பாருடா, இந்த வீட்டெல்லாம் அனாதாசிரமத்தை எழுதி வச்சுட்டு புளிய மரத்துக்கு வந்து படுத்து தூங்குடா. நீ பிச்சைக்காரனடா. ஏண்டா, இப்ப நான் என்ன ரிலையன்ஸ் அம்பானியோட பையன் நான் சொன்னேன் பிச்சைக்காரதான்டா. போ போ. ஏய், சிகரெட் எல்லாம் பிடிக்கிற? ஏண்டா இந்த சிகரெட் பிடிக்க கூடாது ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கியா? இல்ல, பிச்சைக்காரனி ஃபில்டர் சிகரெட் பிடிக்கிறியே, அத கேட்டேன். நான் புடிச்சு முடிச்சு கீழே போடுவேன். அந்த எச்ச சிகரெட் வேணா எடுத்து அடிச்சுக்கோ. ஏய், என்னடா ரொம்ப திமிரா பேசுற? ஒரு பிச்சைக்காரனி எப்படா ஃபில்டர் சிகரெட் பிடிக்கலாம்? இன்னும் உனக்குதான் சுத்தி வந்து பேச தெரியுமா? இப்படி வாடா. ஏண்டா, இந்த ஃபில்டர் சிகரெட் அடிக்கிறதுக்கு சுவிஸ் பேங்க்ல லோன் வாங்கி அடிக்க முடியும். 2 ரூபாய் இருந்தா நீயும் பிடிக்கலாம், நானும் பிடிக்கலாம். ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறேன், நீ யாரா? பார்த்தா தெரியல, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போயின்னு இருக்கேன். டேய், வேலை வெட்டி இல்லாத நாய், வேலைக்கு போற என்ன மாடிக்கு மொக்க போடுறியா? அவனை இதுக்கு உள்ள தூக்கி போட்டு 7 வருஷம் ஜெயில வைக்கின்றா. சூடு வச்சிருவேன். இதுக்கப்புறம் வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணாத போ.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இந்த போன்ல அமெரிக்காவுக்கு பேசலாமா? அமெரிக்கா என்ன அமெரிக்கா, எங்க அக்கா கிட்டே இதுல தான் பேசுவேன். பேசு 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 பேசு. ஓகே. பை த பை, ஒன் கால்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? அறிவு கெட்டவனே, போட பக்கல தாராளமா பேசு, 2 ரூபா தான் காசுன்னு பேசு. ஹலோ, யாரு? அக்காவா? ஆமா, மாமா என்ன பண்றாரு? என்னது? பிள்ளையார் கோயில் பின்னாடி சூதுலாரானா? அவனை வரட்டும், அவனை எட்டி மதிக்கிறேன். யாரு? தம்பியா? படிக்கிறது 10th, ஆனா டியூஷன் தெரியல. அநேகமா பிச்சை தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் இன்கமிங் பண்ணா ஓரா மொக்க போடுவே. வச்சுட்டா? ஓகே சார். ஓகே. தம்பி தம்பி தம்பி, என்ன 5 ரூபா கொடுத்துட்டு மீதி காசு வாங்காத போற? நீயே சேஞ்ச் வச்சுக்கோ. ஏண்டா என்ன பிச்சைக்காரன் நான் நினைச்சுக்கிறேன். சார் சார், எஸ் இதுல ஐரோப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமா? ஐரோப்பா என்ன ஐரோப்பா, எங்க பெரியப்பா கையிலே இதுல தான் பேசுவேன். உங்க பெரியப்பா கையும் உன்ன மாதிரி நாய் கடிச்சு கட்டு போட்டுருப்பாரா? யாரா அவன் எங்க பெரியப்பா பத்தி? ஏண்டா டேய், என் வீட்டு காசை வாங்கின போன்ல எவனோ 1/2 மணி நேரம் அமெரிக்கால அதுவும் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு போறான். 5 ரூபாய் தான் கொடுத்தான். அந்த 5 ரூபாய் திருப்பி 3 ரூபா கொடுத்தா நான் என்ன பிச்சைக்காரன்? நீ டென்ஷன் ஆகுற. நீ பிச்சைக்காரன் இல்ல, இதெல்லாம் நடு ரோட்ல பேசுற கதையா, மரமா போய் பேசலாம். நீ பிச்சை எடுக்கிறதே ரோட்ல தான். அப்புறம் நான் நடு ரோட்ல பேசக்கூடாது. நல்ல வாங்கி சம்பாதிச்சு நார வாங்கி தூண்டுற கதையா என் போன்ல வந்து நீ ஊர்ல வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியா? டேய், அதை கூட பொறுத்து போடா. இங்கிலீஷ் பேப்பர் ஸ்டைலா உட்காந்து 1/2 மணி நேரமா படிச்சிருந்தா தெரியுமா? இதுக்கு தான்டா நான் உன கூட போறதே இல்ல. வாங்கடா, எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துட்டாங்கப்பா, நம்ம சுலான மட்டும் காணோம். டேய், அவன் என்ன உங்களை மாதிரி நினைச்சியா? அவன் சின்சியர் சிகாமனிடா. நீங்க எல்லாரும் 6 மணி ஆனா ஆபீஸ் டியூட்டி மாதிரி டான்னு வந்துறீங்க. ஆனா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓவர் டைம்ல செய்யறான் தெரியுமா? ஏய், அவனுக்கு போன் போட்டு எங்க இருக்கான்னு பார்த்து ஒரு ஜூஸ் அனுப்பிச்சு விடுறா. செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறான்பா. பாத்தியாடா, பிச்சை எடுக்கும் போது போன் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு எவ்வளவு சின்சியரா டியூட்டி பாக்குறான்னு. அவன் புள்ள தோறுது பாரு, நிமிஷத்து ஒரு தடவை அடிக்காதீங்கப்பா. வேனுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஆமா, வேணா ஆஃப் பண்ணாம விட்டீங்களாடா? ரொம்ப சத்தம் கேக்குது, எட்டி பார்க்கலாம் வா. அந்த ஓட்டக்கால் நான் உள்ளதாண்டா படுத்துட்டு இருக்கிறான். ரொம்ப சின்சியர், ஓட்டி பாக்குறான் போலுது. டேய், அவனை போய் எழுப்பாம அப்படியே அலேக தூக்கினுவாங்க. ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கிறான். சார் சார், இதான் கேட்டனா? தொந்தரப்பா டிஸ்டர்ப் பண்ணாதியா, காசுலாம் வேணும், நான் இன்னைக்கு லீவு. பேங்க் மேனேஜர் லீவ் எடுத்துக்கினாரு. பிச்சை எடுக்கிற பண்ணாட எட்டனாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாரு. விக்கெல்லாம் செட் பண்ணி பிச்சை எடுத்துக்கலாம். தூக்கி பண்ணிட்டீங்க. பட் இதுதான்டா நம்ம யூனிஃபார்ம். ஐயா, நம்ம ஸ்கூலுக்கு போறோமா? பேரம் பேச்சு எடுத்த வயசுல ஸ்கூலுக்கு போனா தொண்டையில சுட்டுறான் பாரு. டேய், இந்த பிச்சை எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் இல்லாம எவனும் பிச்சைக்காரனா மதிக்கவும் மாட்டான், ரொம்ப கேவலமா பாக்குறான். அதனால இப்ப நம்மளா தீவிரவாதி வேஷம் போட்டு எவன் வீட்டுல பூந்து சந்தோஷமா சாப்பிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். வாங்க. நான்டா ஃபர்ஸ்ட். வாய முழுடா அல்பீங்களா? ஏன் அடிச்சுக்கிறீங்க? இவன் தான் ஃபர்ஸ்ட், நீ 2வது, நீ 3வது, 4வது. டேய், டோன்ட் மூவ். அசஞ்சா அடியில சுட்டுருவேன். அசிஞ்சா அவன் சுற்றுவாங்கிறான். ஏன்டா அசிக்கிற? என்ன சாங்கடிக்கலாம் பாக்குறியா? இல்லப்பா, அச்சு விட்டா குறி தவறாம சுடுறாரான்னு பார்த்தேன். பாயமுடா. யார் நீங்களாம்? எங்களை பத்தி பேப்பர்ல படிச்சதுல. டேய், இவன் மூஞ்ச பார்த்தா பேப்பர் படிக்கிற மாதிரி, நியூஸ் பேப்பர்ல சப்பாத்தி உருட்டி மடிக்கிற மாதிரி இருக்கா? விட்டா ஒரேடியா பேசிட்டு இருக்கீங்க. யார் நீங்களாம்? நாங்க யாரா? உனக்கு டிவி பாக்குற பழக்கம் இருக்குதா? ஓ, நல்லா பாப்பாரு. டிவி ஆஃப் பண்ணிட்டு அந்த கண்ணாடில ஒரு மூஞ்ச பார்த்து தலைவாரின்னு இருப்பாரு. இனிமேல் இந்த போகல சுதந்திரமா தலை வர முடியாது. ஏன் திருப்பதி கூட்டு போய் மொட்டை வச்சு விட போறீங்களா? ஆமா, மொட்டை அடிச்சு அந்த மொட்டை அடிச்ச தள்ள சந்தனத்தை தடவி லட்டு வாங்கி கொடுப்போம். அப்பனும் புள்ளி பிச்சு பிச்சு சாப்பிடுங்க. குரங்கு பயல, உங்க அப்பனுக்கு கடத்தின்னு போய் வந்திருக்க தீவிரவாதிரானா? தீவிரவாதியா? ஆமா, இனிமே நீங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். டாய்லெட் போகணும்னா போனா பக்கத்துல வந்து நானும் நின்னு பாப்பேன். அசிங்கம் பிடிச்சவனே, ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்குது அந்த ஒரு இடத்துல தான். அங்க நான் நீ போற எதுக்கு போறனா? இவனை தனியா விட்டா செப்டிக் டேங்க் போற பைப் வழியா என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு கத்தி நம்மளை எல்லாரையும் மாட்டி வச்சு. நோ, அதுக்கு சான்ஸே இல்ல. அவன் கக்கூஸ்ல உட்காந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தனா அதை கேட்கிற ஜனங்க எல்லாம் பாவம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நினைச்சுப்பாங்க. பாத்ரூம்ல இருந்து கத்துனா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நினைப்பாங்க. பெட்ரூம்ல இருந்து கத்துனா என்ன நினைப்பாங்க? டேய் வேணா, நான் அசிங்கமா பேசுறதுன்னு விரதம் இருக்கும். வீணா என் வாயை கலரி வார்த்தையை வாராத. நீங்களே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா எப்படியா? டேய் வேணா, நீ கொஞ்ச நேரம் பேசண்டா. திடீர்னு பேசணும். என்ன பேசுறது? என்ன பேசுறது? நீ தானே அழிஞ்சுன்னு பேச போறேன்னு கேட்ட, ஏதாவது பேசு. எங்க இருந்து வரீங்க? திரிசூலம். பிளைட்ல வரீங்களா? இல்ல, நாங்க ட்ரெயின்ல திரிசூலம் வரைக்கும் வந்து
திரிசூலத்துல இறங்கி அங்க இருந்து டி நகருக்கு நடந்து வந்தோம். இந்த அறிவட்ட முண்டம் டீ நேரம் வரத்துக்கு ஏன்டா திருச்சூலத்துல இறங்குறீங்க? மாம்பழத்துல இறங்க வேண்டியதானே? மாம்பழத்துல இறங்குனா மாம்பழம் நசுங்கிடாது. டேய், நம்ம தீவிரவாதிங்க காமெடிலாம் பண்ணக்கூடாது, சீரியஸா தான் இருக்கணும். நாங்களும் டீ நேரில் தான் இறங்கலாம்னு ஐடியா பண்ணோம். ஆனா கிண்டில டிடிஆர் நிக்கிறாங்கன்னு எங்களுக்கு ரகசிய தகவல் வந்தது. ஆனால் தான் உசாரா திருசூலத்திலே இறங்கிட்டோம். அப்புறம் அடுத்த மாசம் வாயாக நிச்சயதார்த்தம், நாங்க ஃபேமிலியோட போவோம். எந்த ஊருக்கு? டேய், என்னடா இவன் இப்படியே நம்ம வாயை கிண்டி நம்ம ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறான். டேய், நாங்க 4 பேரும் குளிக்கணும். ஃப்ரிட்ஜ்ல தண்ணி போடு. ஏப்பா, குடிக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைப்பாங்க, குளிக்கிறதுக்கு யாரா வைப்பாங்களா? டேய், காஷ்மீர்ல நாங்க ஜில்லுன்னு குளிச்சு பழகமாயி போச்சு. இப்ப ஐஸ் வாட்டர்ல குளிச்சாதான் எங்களுக்கு குளிச்சா மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வேணா வையண்டா. வைக்கலாம்ப்பா, வச்சா கொஞ்சம் தான் வைக்க முடியும். 4 பேர் எப்படி குளிப்பீங்க அதுல? அப்போ ஒண்ணு பண்ணு, ஃப்ரிட்ஜை தூக்கி கிணத்துல போட்டு கரண்ட் கனெக்ஷன் குத்துரு. கிணத்தண்ணி ஜில்லுன்னு நாங்க பைட்டி போட்டு மொண்டு குளிச்சுக்கிறோம். ஐயோ, ஃப்ரிட்ஜ்ல இட்லி கரைச்ச மாவு, காய்கறி, ஊறுகாய் பாட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிணத்துல கொட்டிடாதா? முட்டாள், பிரிட்ஜை கிணத்துல போறதுக்கு முன்னால பூட்டிட்டு போடுறா. பைத்தியக்காரனுக்கு இது கூட தெரியலப்பா. டேய், நீ அவன பைத்தியக்காரன்றியா? பைத்தியக்காரனாய. ஒரு நிமிஷம், நீங்க தீவிரவாதியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டுபிடிச்சாப்பா. வாயமுறா, ஏன் சந்தேகப்படுற? எப்படி தீவிரவாதி கூட ஒரு அட்டு ஃபிகர் வரும்? இங்க இல்லையே. கூட்டுன்னு வந்தண்டா, ஆனா ஊர் உள்ள வரத்து முன்னாடி உன்னை பத்தி விசாரிச்சோம். நீ ஒரு கோணம் புத்தினாங்க, அதனால தான் உசாரா அவளை லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம். டேய், இவன் கூட வளவலன்னு பேச்சு. நீங்க 2 பேரும் இவனை பத்திரமா பாத்துங்க. அவன் பையனை ஓட்டுனு வா, பக்கத்து வீட்டுல எந்தெந்த ஃபிகர்னு கேட்போம். டேய், தலைவர் என்னடா பிகரை உசார் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம என்ன இழிச்ச வாயினா? இவனை வச்சு நீ என்னடா பண்றது? இவனை வச்சு எல்லாம் காமெடி பண்ணலாம் அப்படின்ற. ஆமா, காமெடி பண்றான். காமெடி பண்ண தெரியாது. காமெடி பண்ண தெரியாது. அடிக்காத. பண்ண தெரியாது. தெரியல தெரியல, காமெடி பண்றான். காமெடி பண்றான். மூஞ்சிட்ட கொண்டு வராத. சுத்துறா. சொன்னா கேளு. காமெடி பண்றான். நெருப்பு மூஞ்சில சுட்டுறா. டேய், நிறுத்துடா. கொண்டா இங்க அத லூசு கம்னாட்டி. நெருப்புன்னு பேப்பர்ல எழுதி மூஞ்சிக்கிட்டே காட்டுற. இதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் கொடுக்குறியா? அப்படி பண்ணலன்னா சுட்டுறான்னு சொல்லி பயமுறுத்துறானுங்க. அது சுற்றுவன பயமுறுத்துறானா? அப்படி உனக்கு என்ன பண்ண சொன்னா? என்ன போய் காமெடி பண்ண சொல்றானுங்க. கஷ்டம்தான், உனக்கு வராது பண்ண சொல்லிக்கானுங்க. பதில் நீ அவனை காமெடி பண்ண சொல்ல வேண்டியதானே? டேய், காமெடி அவனை காணாம போயிட்டான் பச்சா. காமெடி தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அவன். இந்த வரையில டேய், யாரா அவன்? காண்டாமிருத்து கருப்பு துணி போத்துனா மாதிரி. யோ, யாரியா நீ? நான் தான் தீவிரவாதி. ஹை, நம்ம பார்ட்டி. ஆமா, நீ எத்தனை நாளைக்கு தங்க போற? என்னுடைய பிளான் இங்க நிறைவேற வரைக்கும். பிளான் என்னடா? ஏய், இத பண்றா. ஓஹோ, பில்டிங் பிளானா? எம்எம்டி அப்ரூவ்ட் இருக்கா? டேய், எம்எம்டி அப்ரூவ்ட் வாங்கி அவன் பில்டிங் கட்டினா அங்க நீ என்ன வாடகை போக போறியா? இதுல தேவையான கொஸ்டின் எல்லாம் கேக்குற? டேய், இது என்ன தெரியுமா? இதுவா கொய்யா பழம்? இது தெரியாமலே இவ்வளவு நாள் இருந்திருக்க? நோ, இது பீஸ் போன பல்ப். இந்த பல்பை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்கனா? லைட் ஹவுஸ்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பல்பை கழட்டிட்டு இது அங்க மாட்டத்தான். என்ன டேய், நீ என்ன தீவிரவாதியா எலக்ட்ரிஷியனா? ஒயரிங் வேலை செஞ்சுட்டு இருக்க? ஏய், என்கிட்ட விளையாடாத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் ஒரிஜினல் தீவிரவாதி. இதோ பா, பின் லேடன் எனக்கு கொடுத்த சர்டிபிகேட். மாமே, நீ துட்டு கொடுத்தா சர்டிபிகேட் கொடுப்பாரு. அந்த தாசில்தார் ரங்கநாதன் சைனுக்கு தான் பாரு. ஏண்டா பண்ணாட, ஆப்கானிஸ்தான்ல ஏதா ரங்கநாதன் கோவிந்த்சாமி எல்லாம். டேய், போன வாரம் பேப்பரை பாத்தியா? ஆர்டிஓல கோடி கணக்குல டூப்ளிகேட் லைசன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அந்த மாதிரி இதுவும் டூப்ளிகேட் சர்டிபிகேட் இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ ஒரிஜினல் தீவிரவாதின்றதுக்கு வேற ஏதாவது அத்தாச்சு வச்சிருக்கியா? இருக்கு. மாமே, நான் தீபாவளி பட்டாசே வெடிக்கல மாமே. தெரியும்டா, அவங்க தாத்தா செத்து போயிட்டாரு. செத்து போயிருந்தா பரவாயில்ல மாமே. நான் பட்டாசு கொளுத்தும் போதெல்லாம் திரியில வந்து அந்த ஆளு எச்சத்து போய் வச்சுட்டு போறான் மாமே. ஏன்டா அந்த பன்னெண்டா அந்த மாதிரி பண்றான்? அந்த லூசு இத ஒரு பொழுதுபோக்காவே பண்றான். ஏண்டா டேய், இப்போ உனக்கு பொழுது போலன்றதுனால நான் அதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? தலைவர தலைவர, எனக்கு அந்த டப்பாஸ் வாங்கி கொடு தலைவர. டேய், புள்ள ஆசைப்பட்டு கேக்குறான்ல, ஒரு பட்டாசை பிச்சு குடுறா. தலைவர, இந்த ராக்கெட் வாங்கி கொடு தலைவர. ஹேய், இது ராக்கெட் இல்ல, ராக்கெட். ஏண்டா, ஆள் எடுத்துட்டு உடனே ராக்கெட்னா நாங்க ஏமாந்துருவோமா? தலைவர, அந்த சங்கு சக்கரம் வாங்கி கொடுப்பா. ஹேய், இது சங்கு சக்கரம் இல்ல, சக்கர சங்கு. சதாம் ஹுசைனுக்கு குடுக்கறதுக்கோசம் வச்சிருக்க. பத்தியா, பேரை மாத்தி போட்டு வெடிய மாத்தி சொல்றான். இவனெல்லாம் கவுத்து போட்டு ஒதுக்கணும்பா. டேய், என்கிட்டே விளையாடுறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு போக போக தாண்டா புரியும். என்னது போக போக தெரியும்னு சொல்றான். தலைவர, உனக்கு ஏதாவது தெரியுதா? நல்லாவே தெரியுதுடா. அங்க உத்து பாரு, அவன் பேண்ட் கிழிஞ்சு சின்ன ஓட்டல அவன் ஜெட்டி தெரியுது. ஓட்டையெல்லாம் கண்டுபிடி. அவனை யாருன்னு கண்டுபிடிச்சியா? ஹேய்,
அத நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன்டா. அவன் தீபாவளிக்கு பட்டாசு பண்ணிட்டு புடிக்கிருவேன். மீந்து போன பட்டாசுலாம் உடம்புல மாட்டின்னு சுத்துறான். வாங்க நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். சரி சரி, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, வந்து கொட்டிக்குங்க. நில்லுடா. சோறுன்னு அழிஞ்சுன்னு ஓடுறீங்களே, நீங்களே பிச்சைக்காரனை காட்டி குத்துறீங்க போல. யோ எங்களுக்கு சோறு வேணாயா? யோ திடீர்னு இப்படி வேணாம்னா ஆக்கின சோறு குப்பை தொட்டில தான் கொட்டணும். குப்பை தொட்டில கொட்டுறதும் கொட்டுறீங்க, மேலாக கொட்டுங்க, அப்பதான் எடுக்கிறதுக்கு வசதி. பாத்தியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பஃபே சிஸ்டம் எடுத்து சாப்பிடுற மாதிரி அது எவ்வளவு நைஸா எவ்வளவு பெருமையா வேற சொல்றானே. ஐயா ஏதாவது இருந்தா போடுங்கயா. செரு போல 4 போடுறேன், வாங்கிக்கிறியா? போடா. நிறுத்துறா. ஏண்டா பிச்சைக்காரனா உனக்கு அவளை இலக்காரமா? அவனுக்கு போற சாப்பாடை மிச்சப்படுத்தி ஜார்ஜ் புஷ்க்கு விருந்து வைக்க போறியா? காவல் தானே எடுத்து கொட்ட போற. டேய், பிச்சைக்காரனை திட்டினா உனக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா நாங்களும் பிச்சைக்காரன் தான்ப்பா. டேய், தீவிரவாதின்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்ப பிச்சைக்காரன் சொல்றீங்க. அது வந்து நாங்க ரொம்ப ஏழை தீவிரவாதிங்க, அதான் சொன்னால. ஆமாம்பா, காஷ்மீர்ல எங்களால துப்பாக்கி கூட வாங்க முடியல. 4 தீவிரவாதிங்க கிட்ட பிச்சை எடுத்து தான் இந்த ஏகே பாடி தானே வாங்கிட்டு வந்தோம். பாரு புல்லட் வாங்க கூட கிட்ட காசு இல்ல. புல்லட் என்னடா புல்லட்? பேங்க்ல லோன் போட்டா என் மகா பஜாஜ்னு விதவிதமா வண்டி வாங்கலாம்டா. இதெல்லாம் வக்கனையா பேசு. வாசல் நின்னு ஒருத்தன் எட்டனா பிச்சை கேட்டா கை வராத உனக்கு போறதுக்கு, இந்த வக்கத்து கூட வாழறதுக்கு நம்ம சாதி சந்தோட வாழலாம். வாங்கடா போலாம். அம்மா தாயே. டேய் சி பாய மூடு. பிச்சை எடுக்கிறதுக்கு இவ்வளவு கத்துவேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்தடா வாடா போலாம். எங்க? மாமியார் வீட்டுக்கு. சி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. போட்டேன்னா சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்க்கு. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பீரோ தூக்குறதுக்கு ஆள் இல்லையா? வாங்க வாங்க போலாம். டேய் நானு பிச்சைக்கார வேஷத்துல வந்திருக்கிறேன், சிபிஐ இன்ஸ்பெக்டர். உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன். எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் கோயம்புத்தூர்ல நடந்த குண்டு வெடிப்புக்கும் பாம்பேல நடந்த குண்டு வெடிப்புக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா நான் சந்தேகப்படுறேன். சார் தீபாவளி வச்ச குண்டே வெடிக்காம புதுசா போயிடுச்சுன்னு 3 நாளா சோசடா வாழ்ந்துருந்தேன். என்ன போய் பெரிய பெரிய குண்டு வெடிப்புலாம் சம்பந்தம் சொல்றீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். போய் சொல்றான், எங்களுக்கே தெரியாம இவன் பாம்பேக்கு ஒரு நாள் போயிட்டு வந்திருக்கான். இவன் தான் குண்டு வச்சிருப்பான். சார் அது அரவிந்த் சாமி நடிச்ச பாம்பே படத்துக்கு இவனை விட்டு தனியா போய் பாத்துட்டு வந்தேன். அந்த கான்ல என்ன போட்டு விடுறான் சார். நிறுத்துங்கடா. டேய் உங்க பக்கத்துல நிக்கிறது ஒசாமா பின் லாடன் தானே? டேய் அவனால தனியா ஒரு பின்ன கூட தூக்க முடியாது, 4 ஆள துணை கூடுவான், அவனை போய் பின் லாடன்ங்கற. அவங்க விருந்து சாப்பிட வந்திருக்காங்க, சுத்த வவர கட்டத்தனமா பேசிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயா. யார பார்த்து வாயா போயான்ற அதெல்லாம் பண்ண முடியாது. போயா சொன்னா கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், கோச்சுக்காதீங்க, சொல்லுங்கப்பா. இங்க பாருப்பா, பெருசா ஆசைப்படு, இன்னும் பெரிய வார்த்தை அரெஸ்ட் பண்ணுப்பா. அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இருப்பா. அவன ரொம்ப ஆட முடியறா. நீ உண்மையிலே டெல்லில தான் வந்திருக்கியா? எங்க ட்ரெயின் டிக்கெட்டை காட்டு. யார பார்த்து சந்தேகப்படுற? இந்த ட்ரெயின் டிக்கெட். பரவாயில்ல, ட்ரெயின் எடுத்து வந்திருக்கான். உண்மையிலே சிபிஐ ஆபீஸ். ஹோட்டல் ஸ்ரீரேகா தபா ஹோட்டலு டெல்லி. டேய் இந்த ஈசா ரோட்ல இருக்குமா டெல்லி தபா ஹோட்டல், அதுல பிரியாணியும் பரோட்டாவும் சாப்பிட்டு வந்திருக்காண்டா. இவன் வந்து டெல்லி ஆபீசர், இவர் நம்மள அரெஸ்ட் பண்ண போறாரு.